போகாதீர்கள் சத்தம். இது நீதிபதி வருகின்ற நேரம். வழக்கை எடுத்து தீர்ப்பு சொன்னால் மரணம். அமைதி, அமைதி, அமைதி. நீதிபதி வராங்க, எல்லாம் அமைதியா இருங்க. என்ன எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்காங்க? கேஸ் அவ்வளவு பலமா இருக்குமோ? அதையும் தான் பார்ப்போம். ஒற்றுமை. நான் வழக்கறிஞர். நான் எடுத்துருக்கிற கேஸ் வேணா சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நான் சாதாரணமாக கிடையாது. வக்கீல் வண்டுமுறைனாலே முடிக்க முடியாத கேஸை நான் முடிச்சு காட்டுவேன். ஏன் என்னை எதிர்த்து வாதம் இருந்த தன்யாவை கூட இந்த கேஸில் தோற்கடிப்பேன். சொல்கிறேன் மயிலார். நான் எடுத்துக்கிற கேஸ் என்னன்னா, என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? அதை நீங்க தான் சொல்லணும். சொல்றேன் மயிலார். என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டைமை வேஸ்ட் ஆகுது. அப்ஜெக்ஷன் மயிலார். அட சும்மா இருங்க, பேசி ஆரம்பிக்கல. அப்ஜெக்ஷன் ஓவர். உட்காருங்க. என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டைமை வேஸ்ட் ஆகுது. என்எஸ்எஸ்ன்ற பேர்ல ரத்தம் கொடுக்க போறேன், ஊரை சுத்தம் பண்ண போறேன், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தர போறேன்ட்டு ஓடிடுறாங்க. எங்க ஸ்டாஃப்னால அங்க பாடம் எடுக்க முடியாம ரொம்ப திணறாங்க மயிலாட். சர்டிபிகேட்டுக்காக குப்பையா வந்து குமிறாங்க மயிலாட். அதனால ஏஐஎஸ்எஸ்எஸ் சிபிகோ செக்ஷன் 143 படி, ஐயோ தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதன்படி ஒரு நல்ல சட்டத்தை நீங்களே கையெடுத்து இந்த தீர்ப்பை என்எஸ்எஸ் தேவையில்லை என்று முடிக்குமாறு கேட்டுக்கொண்டு எனது வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேசணும் அப்பலேருந்து புதிச்சுக்கிட்டு கிடைக்கல. அவர் பேசி முடிச்சாரு, இப்போ நீங்க பேசலாம். பேசுறேன் மயிலார். பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா, இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கா? முடிச்சாச்சு. இதை பேசுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். மயிலார், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் எப்படி சொல்லலாம் என்எஸ்எஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு? ஏன்னா அவர் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அப்படிதான் சொல்லுவார். வாய் இருக்குன்றதுக்காக வந்தபடியும், கருத்துரிமை இருக்குன்றதுக்காக கண்டபடியும் பேசுறது எப்படி மயிலாட ஒத்துக்க முடியும்? பேசலாம். அதெல்லாம் நாடகத்துல பேசலாம். பேசுங்க. இவர் வேணா நாடகத்துல நடிச்சுட்டு போயிடலாம், ஆனா நான் கூப்பிட்டு வந்திருக்க ஒவ்வொரு சாட்சிகளும் உண்மையானது மயிலாட். ஒரு பொது பஸ்ல மாணவர்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வயசான அம்மாவோ இல்ல கர்ப்பிணி பெண்ணோ வந்து அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னா, வாமா எந்திரிச்சு, தன்னோட இருக்கையை எந்திரிச்சு வாங்கம்மா, இங்க வந்து உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்ற ஒரு மாணவர் என்எஸ்எஸ் மாணவர்களை மட்டும்தான் மயிலாடு இருக்க முடியும். நிறுத்துங்க. தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம் தெரியுமா மயிலாட்? என்ன தானமா? மதியானமா? அன்னதானமா? இல்ல, இரத்த தானம். இந்த சொந்த பந்தங்களே ரத்தம் கொடுக்க முன் வராத இந்த காலத்துல எங்க என்எஸ்எஸ் மாணவர்கள் தேடி போய் ரத்தம் கொடுத்துட்டு வராங்க மயிலாட். நிறுத்துங்க. சாட்சிகள் இல்லாம எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இவ்ளோ பேசுறாரே, சாட்சிகள் வச்சிருக்க நாங்க எவ்வளவு பேசணும்? பேசுங்க. இதோ பேசுறேன் மயிலாட். சாட்சிகள் இல்லாம இவர் இவ்ளோ பேசுறாரே, இப்ப சொல்லுங்க மயிலாட், இது நல்ல வாயா இல்ல நார வாயான்னு சொல்லிட்டு. நான் பாக்கலமா அவர் பல்லு விளக்குனாரா இல்லையான்னு. அவர் பல்லே விளக்குனாலும் அவர் நாரவாய் தான். அப்ஜெக்ஷன் மயிலாட். நான் காலையில பல்லு விளக்கிட்டேன். அப்ஜெக்ஷன் ஓவர். உட்காருங்க. என்னோட சாட்சிகளை கூப்பிட விரும்புறேன் மயிலாட். எஸ், ப்ரொசீட். சாட்சி நம்பர் 1 மாலா. மாலா 1 தரம், மாலா 2 தரம், மாலா 3 தரம். ஐயோ, எதுக்குமா இந்த மரியாதைலாம்? இருக்கட்டும். அவங்க
உங்களுக்கு நான் மரியாதை செய்யலாம் இதை போடலம்மா. என் பேர் மாலா, அதனால தான் மாலை போட்டேன். நான் மாலை போட்டேன். சொல்லுங்கம்மா, நீங்க எங்க இருந்து வந்தீங்க? அம்மா என் பேர் மாலா, நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். சொல்லுங்க மாலா, என்எஸ்எஸ் உங்களுக்கு என்னென்ன பண்ணுச்சுன்னு. எங்கள் கிராமத்தில் ஒரே சுகாதாரத்தம் இல்லைம்மா. எங்கே பார்த்தாலும் குப்பை சாக்கடை அடைஞ்சு தண்ணியெல்லாம் தேங்கி நிற்குமா. இதனால் கொசுக்கெல்லாம் கூட்டமாக சுற்றுமா. அம்மா மன்னிக்கணும், நீங்க கொஸ்டின் சொன்னீங்களே அது நான் இல்லை, இதோ அங்க உட்காந்துருக்காரே அவர் தான். சரிங்கம்மா. கொசுக்கள் எல்லாம் கூட்டமாக சுற்றுமா. அப்ஜெக்ஷன் மேலார். எதிர்த்தரப்பு லாயரோட விட்னஸ் என்னைய கொஸ்டின் குறிப்பிடுறாங்க. அவங்க உண்மையா சொல்றாங்க. உட்காருங்க. அப்ஜெக்ஷன் ஓவர். அப்படி போடு மயிலா. இதனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ரொம்பவே காய்ச்சல் தலைவலியால் அவதிப்பட்டாங்க தாயி. அப்பதான் ஒரு நாள் எங்கள் ஊருக்கு மருத்துவ முகாம் நடந்துச்சு. அதில் என்எஸ்எஸும் வந்திருந்தாங்க எங்கள் கிராமத்துக்கு. அவங்க வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு, எங்கள் கிராமத்தெல்லாம் பார்த்துட்டு எப்படி சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக வாழணும்னு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. இன்னும் புரிகிற மாதிரி நாடகங்கள், டப்பிங் பாடல்கள் மூலமாகவும் எங்களுக்கு சொன்னாங்க தாயி. இதனால் எங்கள் கிராமம் முன்னாடி இருந்த நிலைமை மாதிரி இப்போ ரொம்பவே நல்ல நிலைமையில் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்எஸ்எஸ் தான் தாயி. முன்னாடி நோயால் அவதிப்பட்ட எல்லாரும் இப்போ சிரித்து சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்எஸ்எஸ் தான் தாயி. என்எஸ்எஸ்ன்றது வெறும் அமைப்பு மட்டும் இல்லை தாயி, அது மனித நேயத்துக்கு இன்னொரு பெயர் தாயி. நிறுத்துங்க. என்னோட சாட்சி பேசுனதை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மயிலாட். இருந்தாலும் ஒரு சாட்சியெல்லாம் பத்துமா? நான் இன்னொரு சாட்சியை வச்சிருக்கேன் மயிலாட். விட்னஸ் நம்பர் 2, டாக்டர் மாயாஜாலம். டாக்டர் மாயாஜாலம் 1 தரம், டாக்டர் மாயாஜாலம் 2 தரம், டாக்டர் மாயாஜாலம் 3 தரம். என்னமா என்னாச்சுமா? கொரோனாலாம் பரவிட்டு வருது, ஜாக்கிரதையா இரு. மூச்சை இல்லைமா? விடு விடு. ஒன்றும் இல்லை, இந்த மாத்திரையை போட்டுக்கோ, சரியாயிரும். வாயத்தர. வணக்கம், என்னோட பெயர் மருத்துவர் மாயாஜலம். எதிர்கட்சி தலைவரா? செத்துப்போ. என்னோட பெயர் மருத்துவர் மாயாஜலம். நான் வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் பணியாற்றிட்டு இருக்கேன். அதாவது என்னோட வாழ்க்கையில் நான் பல நோயாளிகளை பார்த்துருக்கேன். ஆனால் என்னோட மனசில் வந்து இன்னும் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் அப்படியே பதிஞ்சிருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு நாள் இரவு ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து அதில் அடிபட்டு அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அதிகமான ரத்த இழப்பு ஏற்பட்டுருந்துச்சு. உடனே அவங்களோட பெற்றோர்கள் வந்து எங்களோட மருத்துவமனையில் வந்து அனுமதி பண்ணாங்க. நாங்கள் அந்த குழந்தைக்கு வந்து பரிசோதனை பண்ணோம். அதில் என்ன தெரிய வந்துருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ரத்தம் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. உடனே அந்த குழந்தைக்கு வந்து ரத்தம் ஏற்றணும், இல்லைன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஸ்டாக் வந்து எங்ககிட்ட இல்லை அந்த ரத்த வகை. உடனே அவங்க பெற்றோர்கள்லாம் வந்து எங்ககிட்ட கெஞ்சினாங்க, டாக்டர் எப்படியாவது எங்கள் குழந்தைய வந்து காப்பாற்றிருங்க அப்படின்னு. உடனே எனக்கு வந்து ஒரு சம்பவம் வந்து உடனடியாக நினைவுக்கு வந்துச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு என்எஸ்எஸ் மாணவர் போய் ஒரு கல்லூரி வகுப்பறையில் பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரத்த தானத்துக்காக போய் பேசினாங்க. அது முக்கியம் இல்லை, அந்த ரத்த தானத்துக்கு வந்து அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்ற கருத்து தான் என்னை ரொம்ப பெருமையாக வியக்க வச்சுச்சு என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டை பற்றி. அதில் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது சாதி மத வெறி இதெல்லாமே தப்பு, ரத்தத்தில் வந்து நம்ம எல்லாருமே சமம், ரத்தத்தில் வந்து சாதி இல்லை, அதனால இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு வந்து நம்ம ரத்தத்தை கொடுத்து நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணி அந்த சாதி மத வெறிகள் எல்லாமே தப்பு அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரத்த தானம் பண்ணுறதுக்கு முன்வாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. பரவாயில்லையே, இந்த காலத்துலையும் இப்படி ஒரு சமூக அக்கறையோடு பேசுறதுக்கு வந்து என்எஸ்எஸ் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்றத நினச்சி வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்க அம்மா கேட்டாங்க என்கிட்ட. உடனே அந்த குழந்தைக்கு வந்து ரத்தம் வந்து ஏற்றப்பட்டு அந்த என்எஸ்எஸ் மாணவர்கள்லாம் உடனடியாக எங்கள் மருத்துவமனைக்கு வந்தாங்க. அந்த அரிய வகை ரத்தம் வந்து கிடச்சி அந்த குழந்தைக்கு வந்து உடனடியாக ஏற்றிட்டோம். அந்த குழந்தையோட வந்து உயிர் காப்பாற்றியாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க, டாக்டர் என்னோட குழந்தைக்கு வந்து ரத்தம் கொடுத்து காப்பாற்றியது யார் அப்படின்னு.
அப்போது தான் நான் சொன்னேன், உங்களுடைய குழந்தைக்கு வந்து ரத்தம் கொடுத்து காப்பாற்றியது வந்து ஒரு மனிதர் இல்லவா, என்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு மனித நேயம் மட்டும். அதாவது மருத்துவர்களாகி நாங்கள் வந்து உடம்புல உள்ள நோய்களை வந்து மருந்துகள் கொடுத்து காப்பாற்றலாம். ஆனால் இந்த சமூகத்தில் இப்போ நிலவி கொண்டிருக்கின்ற சாதி வெறி, மத வெறி, லாப வெறி, போர் வெறி, இது போன்ற நோய்கள் எல்லாமே சமூக விஞ்ஞானிகளாக இருந்து என்எஸ்எஸ் மாணவர்கள் தான் அதை வந்து குணப்படுத்துகிறார்கள் என்பதை நான் ஒரு சிறந்த மருத்துவர் என்ற முறையில் பாராட்டி மகிழ்கிறேன். அத்தகைய முறையில் என்எஸ்எஸ் மாணவர்கள் வந்து நம்ம வரவேற்கத்தக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேச்சை கேட்டு நீதிபதி அவர்கள் வந்து என்எஸ்எஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்றத வந்து ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பை வழங்குமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நிறுத்துங்க. ஏன் சாட்சியால விடுங்க மயிலாட். எதிர்த்தரப்புல ஏற்பட்ட பொறாமையில நீங்க தெரிஞ்சிருக்கலாம், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்எஸ்எஸ் எவ்வளவு முக்கியம் என்பது. எனவே மயிலாட், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் மண்டையில் அடித்து என்எஸ்எஸ் தேவை 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 என்பதை நீங்கள் நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி மயிலாட். அப்ஜெக்ஷன் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. எதிர்த்தரப்பு வக்கீல் விட்னஸை காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா காசு கொடுக்காம நிறைய பேராசிரியர்களை சாட்சிக்கு கூப்பிட எனக்கு தெரியும். அப்ஜெக்ஷன் மயிலாட். ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரம் நான் ஒரு முன்னாள் என்எஸ்எஸ் மாணவராக இருந்தும் இவர் பேசுறதெல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும். இன்னைக்கு இந்த நீதிமன்றம் இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு சாட்சியை இங்கே பார்க்க போகுது. நான் ஒரு முன்னாள் என்எஸ்எஸ் மாணவர் அப்படின்ற காரணத்தினால நானே என்எஸ்எஸ் தேவைன்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. நீங்களா? நீங்களுமா? நானே பல வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண கல்லூரி மாணவி தான். அப்போ என்ன யாருக்குமே தெரியாது. நானும் யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன். ஸ்டேஜில் ஏறி பேச சொன்னா என் குரல்லாம் நடுங்கும். புது மனுஷங்கள்ட்ட பேசக்கூட பயப்படுவேன். நம்புற மாதிரி இல்லையே. நம்புற மாதிரி இல்லை, நம்பித்தான் ஆகும். எனக்குள்ள எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். என்னாலலாம் முடியுமா அப்படின்னு. ஒரு நாள் என்னோட நண்பன், வா நம்மளும் போய் என்எஸ்எஸ்ஸை சேருவோம் அப்படின்னு சொன்னோம். எனக்கு ஆர்வம் இல்லை தான். சரி போனால் சர்டிஃபிகேட் கிடைக்குமே அப்படின்றதுக்காக போய் சேர்ந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ முன்னேறிருக்கேன்னா அதுக்கு என்எஸ்எஸ் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குன்றது அப்போ எனக்கு தெரியலை. நாங்கள் என்எஸ்எஸ்ல இருந்தப்போ கேம்புக்கு போவோம், கிராமங்களுக்கு போய் தெருக்கள் எல்லாம் சுத்தம் பண்ணுவோம், மரக்கன்றுகளை நட்டு வைப்போம், ரத்த தான முகாமில் போய் உதவி செய்வோம். இதெல்லாம் நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ எனக்கு தெரியல. நாங்கள் டப்பிங் பாடல்கள், நாடகங்கள் மூலயமா அங்கே உள்ள கிராம மக்களுக்கு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணுன்ற விதமாக விழிப்புணர்வுலாம் பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னு அப்போ புரியவே இல்லை. ஒரு நாள் ஒரு பாட்டி வந்து என் கையை பிடிச்சி ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிமிஷம்தான் சேவை பண்ணுறதுல இருக்க சந்தோஷம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. நம்மலாம் கிளாஸில் உட்காந்து என்னத்தை கற்றுக்குறோம்? 35 மார்க் வாங்கி பாடத்தில் வேணால் பாஸ் ஆகலாம். ஆனால் வாழ்க்கையில் பாஸ் ஆகிறதுக்கு மிச்சம் 65 மார்க் வேணும்ல. அந்த 65 மார்க் என்னது மயிலாட்? அது உங்களோட திறமைகள். உங்களோட திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டாதான் 35 மார்க் வாங்கினாலும் வாழ்க்கையில் நீங்கள் பாஸ் ஆக முடியும். அது இல்லைன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயில் தான். என்எஸ்எஸ்ல இப்படி தான் கலைக்குழு, அறிவியல் குழு, தகவல் தொடர்பு குழு இப்படின்னு எங்களோட திறமைகளை வளர்க்குறதுக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து எங்களை 65 மார்க் வாங்கி வாழ்க்கையில் பாஸ் ஆக வச்சாங்க. அது மட்டுமா, நீங்கள் கிளாஸில் படிக்கிறது மூலயமா, பாடங்களை படிக்கிறது மூலயமா உங்களோட சிந்தனை, நீங்கள் அந்த துறையில் வேணால் நீங்கள் ஒரு சிந்தனையாளராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், ஒரு பொறியியலாளராக இருக்கலாம். அதுக்கும் மேலே அடிப்படையில் நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும்னா அதுக்கு உதவுறது என்எஸ்எஸ் தான். நம்ம பல பேர் கிளாஸில் பார்த்துருப்போம். மாணவர்கள்ன்ற பேரில் பல பொறுக்கிகளே வந்து கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. அந்த பொறுக்கிகளை கூட பொறுப்புள்ளவர்களை மாற்றுறதுக்கு என்எஸ்எஸ் தான் உதவி பண்ணுது. என்எஸ்எஸ் அப்படின்றது மாணவர்களை பொறுப்புள்ளவர்களாக மாற்றுறது மட்டும் இல்லாமல்
ஒரு நல்ல மனுஷனா மாற்றுற ஒரு அமைப்பாகவும் இருக்கு. இவ்வளோ நேரம் என்எஸ்எஸ் தேவை அப்படின்றதுக்காக நான் ஒரு சாட்சியா இங்க பேசுறேன். இப்போ நான் ஒரு நீதிபதியா தீர்ப்பு சொல்ல போறேன். என்எஸ்எஸ் அப்படின்றது ஒரு சாதாரண அமைப்பு இல்லை. அது மாணவர்களோட வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் மனித குலத்தை முன்னேற்றத்துக்கான ஒரு அமைப்பாக இருக்குது. அதனால என்எஸ்எஸ் அப்படின்றது தேவை 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 என்று நான் தீர்ப்பு வழங்குகிறேன். என்எஸ்எஸ் வாங்க, தலைவரா போங்க, ஒன்றுபட்டு உலகம் போற்ற உயர்ந்து காட்டுவோம், நம்ம நல்லுலக கனவை கொஞ்சம் வாழ்ந்து காட்டுவோம். ஏய் என்எஸ்எஸ் வாங்க, தலைவரா போங்க, ஒன்றுபட்டு உலகம் போற்ற உயர்ந்து காட்டுவோம், நம்ம நல்லுலக கனவை கொஞ்சம் வாழ்ந்து காட்டுவோம். நன்றி நன்றி நண்பர்களே. நாங்கள் என்எஸ்எஸ் சார்பாக பேச வந்திருக்கேன். என்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்பு எல்லா கல்லூரியிலும் இருக்கலாம். ஆனால் நம்ம கல்லூரியில் அதுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்குது. நீங்கள் தலைவர்களாக மாணவர்களாக வரீங்க, வந்து உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை வெளிப்படுத்தி உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைலை உருவாக்கி நீங்கள் ஒரு நல்ல கலைஞராகவும் தலைவராகவும் திரும்ப போகணும்னு எங்கள் என்எஸ்எஸ் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் விருப்பம் இருக்கவங்க என்எஸ்எஸ்ல சேரலாம். நேம் லிஸ்ட்டுக்காக நாளைக்கு நாங்கள் வருவோம். விருப்பம் உள்ளவங்க நேம் கொடுக்கலாம். நன்றி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த என்எஸ்எஸ்ஸை வழிநடத்துகிற ஒரு ஆசிரியர் வந்து முனைவர் சிவகுமார் ஐயா அவர்கள். அவரோட தலைமையிலையும் அவரோட பொறுப்புலையும் தான் நாங்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க,